வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 31 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,094.64 167 பிடிஎஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். டிசிஎஸ் 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. என்எஸ்சியின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 தொடர்ந்து மூன்றாவது நாளாக உயர்வு. வெள்ளியன்று பிஎஸ்சி சென்செக்ஸ் 166 புள்ளிகள் அல்லது 0.21% உயர்ந்து 78,094.64 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதற்கிடையில் வருவாய் குறித்த சாதகமான எதிர்பார்ப்புகளால் என்எஸ்சி நிஃப்டி 50 குறியீடு 0.36% உயர்ந்து 24,383.60 புள்ளிகளில் முடிவடைந்தது. இந்திய ரூபாயை நிலைநிறுத்த ரிசர்வ் வங்கி $7 பில்லியன் விற்பனை செய்தது. உள்நாட்டு நாணயத்தை பாதுகாப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி சுமார் $7 பில்லியன் விற்பனை செய்து சந்தையில் தலையிட்டது. வெள்ளியன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 0.30% குறைந்து 95.38 ஆக நிலை பெற்றது. பேயின் ஆதரவு பெற்ற தூத் டிரான்ஸ்மிஷன் $325 மில்லியன் ஐபிஓ திட்டமிடுகிறது. பேயின் கேபிட்டல் கட்டுப்பாட்டில் உள்ள தூத் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் தனது ஆரம்ப பொது பங்களிப்பை ஐபிஓ தொடங்க தயாராகி வருகிறது. இந்த பொது பட்டியல் மூலம் சுமார் $325 மில்லியன் திரட்ட நிறுவனம் இலக்கு வைத்துள்ளது. உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேறியது. முக்கிய உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உலகளாவிய போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா 25 இடங்கள் முன்னேறியுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் சந்தை சிதைவுகளை கணிசமாக குறைத்து வணிகத்திறனை அதிகரித்துள்ளன. முதல் காலாண்டில் அர்பன் கம்பெனி $92 கோடி நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது. அர்பன் கம்பெனி நிறுவனம் கடந்த ஆண்டின் லாபத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் $92 கோடி நிகர நஷ்டத்தை சந்தித்துள்ளது. இருப்பினும் இதே காலத்தில் நிறுவனத்தின் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 44% அதிகரித்துள்ளது. வெள்ளியன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிந்தன. தங்கம் விலை 0.59% குறைந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,108.60 ஆக நிலை பெற்றது. வெள்ளியும் 1.02% சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58 ஆக முடிவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $84 உயர்ந்து முடிவடைந்தது. வெள்ளியன்று கச்சா எண்ணெய் விலை 2.37% உயர்ந்து ஒரு பேரல் $84.31 ஆக நிலை பெற்றது. இந்த உயர்வு புவிசார் அரசியல் தடைகளுக்கு மத்தியிலும் உலகளாவிய தேவை வலுவாக இருப்பதை பிரதிபலிக்கிறது. டிசிஎஸ் சரிந்த நிலையில் பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 8% உயர்வு. வெள்ளியன்று பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 7.97% உயர்ந்து $1,141.20 ஆக நிறைவடைந்தது. மாறாக முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஎஸ் பங்குகள் 2.81% சரிந்து $2,365.60 ஆக முடிவடைந்தது. ஃபெடரல் வங்கி நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் பிட்காயின் $64,000 அருகில் வர்த்தகம். முதலீட்டாளர்கள் எதிர்கால வட்டி விகித முடிவுகளை மதிப்பிடுவதால் வெள்ளியன்று பிட்காயின் $64,000 அருகில் நிலையாக இருந்தது. இந்த கிரிப்டோகரன்சிக்கான முக்கிய ஆதரவு நிலை தற்போது $63,800 முதல் $64,000 வரை காணப்படுகிறது. 5 வருட மல்டிபேக்கர் ஏற்றத்திற்கு பிறகு அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 3% உயர்வு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் பங்கின் விலை வெள்ளியன்று 3% உயர்ந்து அதன் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை தொடர்ந்தது. இந்த மல்டிபேக்கர் பங்கு கடந்த 5 ஆண்டுகளில் $11.58 என்ற விலையிலிருந்து $3,250 மேலாக உயர்ந்துள்ளது. எஃப்டி வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,108.60 0.59 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். 1,25,989 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.59 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,133.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58 ஒரு சென்ட் 1.02 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். $1,779 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.02 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.62 இலிருந்து.
வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.31 2.37 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.37 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.36 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $93.38.30 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 30 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 3106 பெங்களூரு $944.50, 3021 ஹைதராபாத் $994, 3191 ஆந்திர பிரதேசம் $966.50, 3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.